பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. குட் மார்னிங். எப்படி இருக்கிறீங்க வாலிப பிள்ளைகளே? இன்றைய தேவ வாக்கு என்ன தெரியுமா? யோவான் 14ஆம் அதிகாரம் 6வது வசனம். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். இந்த 3 காரியங்களை குறித்து நாட்களில் நாம் பார்க்க போகிறோம். த வே, நானே வழி. யார் அந்த நானே? இயேசு கிறிஸ்து ஒருவரே நித்திய வழிக்கு உள்ள தேவன். அவர் மாத்திரமே. அவரே சத்தியமுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த வெளிப்பாடை, அந்த டிவைன் ரெவலேஷனை தந்திருக்கிறார். நம்மை பாவத்திலிருந்து மீட்டெடுக்கப்படுகிற தேவன் அவர் ஒருவர் தான். வாலிப பிள்ளைகளே, உண்மையுள்ள தேவன் அவர்தான். அந்த வெளிப்பாட்டை அவர் நமக்கு தந்திருக்கிறார். அவரே ஜீவனாக இருக்கிறார். அந்த ஜீவன் நமக்கு என்ன ஜீவனாக இருக்குது? ஒரு மாம்சத்தில் பிறக்கிற குழந்தை பிறக்குதுன்னா, அது உயிர் வரலைன்னா, அது சுவாசம் எடுக்கலைன்னா நம்ம தட்டுறோம், ஆக்சிஜன் கொடுக்குறோம், சக்ஷன் பண்ணுறோம் இல்லையா? அது உயிர் காப்பாற்றுறதுக்காக. அப்படிப்பட்ட ஜீவனை தருகிற ஆண்டவர் நம் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். இட்டர்னல் லைஃப், எவர் லாஸ்டிங் லைஃபை, நித்திய வழியில் நம்மளை கொண்டு போய் விடுவதற்கு அவர் ஒருத்தர் தான் வழி. வாலிப பிள்ளைகளே, அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில், அவரே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கும்படி வானத்தின் கீழும் மனுஷருக்குள்ளே அவருடைய நாமம் அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளிடப்படவும் இல்லை. அவரே வழி, அவரே சத்தியம், அவரே ஜீவன். சம் வே இட் டைரக்ட்ஸ் டு எய்தர் ஹெவன் ஆர் ஹெல். எந்த வழியை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க வாலிப பிள்ளைகளே? சம்திங் தட் இஸ் ரியல், த ட்ரூத். என்னது? ஃப்ரீ ஃப்ரம் சின், பாவத்திலிருந்து விடுபடுதல். சம்திங் தட் வில் லாஸ்ட் ஃபார் எவர். என்னது? இட்டர்னல் லைஃப். வாலிப பிள்ளைகளே, நம்ம எங்கே போகிறோன்னு தெரியாமல் தவிக்கிறீங்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் வழி. நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கிறேன், எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலையா? அவர் ஒருவர் தான் சத்தியம். எனக்குள்ளே நான் என்ன செய்கிறேன்? 1000 சந்தேகங்கள் எனக்கு வந்து கொண்டிருக்கிறது, எனக்கு தெரியல. அவர் ஒருவர் தான் லைஃப். இது இல்லாமல் நமக்கு வேறு வழியே இல்லை வாலிப பிள்ளைகளே. வித்தவுட் த வே தெர் இஸ் நோ கோயிங் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனால் ஜீசஸ் இஸ் த வே, we will go. Hallelujah. Without the truth there is no knowing. Hallelujah. Jesus is the truth. He is the eternal life, eternal God. Hallelujah. Without the life there is no life. Jesus is the life. We will go, we will live for Christ. Hallelujah. நம்முடைய வாழ்க்கையில் ரோடு மாடலாக நம்ம யாரை கொண்டிருக்கிறோம்? இயேசு கிறிஸ்து ஒருவரை ரோல் மாடலாக கொண்டு நாம் ஜெயத்தின் பாதையில் நடக்கணும் வாலிப பிள்ளைகளே. ஜீசஸ் இஸ் த பாத் ஆஃப் சால்வேஷன். அவர் ஒருவர் தான், அவரை அல்லாமல் வேறு யாரும் இல்லை இந்த உலகத்தில் வாலிப பிள்ளைகளே. 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 20வது வசனம், அவரே அன்றி நாம் சத்தியமுள்ளவரை அறிந்து கொள்வதற்கு தேவனுடைய குமாரன் வந்து நமக்கு புத்தியை தந்தார் என்று அறிவோம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து எனப்பட்ட சத்தியமுள்ளவருக்குள் இருக்கிறோம். இவரே மெய்யான தேவன், நித்திய ஜீவனுமாய் இருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது வாலிப பிள்ளைகளே. ரோமர் 5:21 சொல்லியிருக்கிறது, ஆதலால் பாவ மரணத்திற்கு ஏதுவாக ஆட்கொண்டது போல கிருபையானது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் நீதியினாலே நித்திய ஜீவனுக்கு ஏதுவாய் ஆட்கொண்டது. ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, அதிகாலை இந்த வேலைக்காய்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீரே வழி ஆண்டவரே, நீரே சத்தியம், நீரே ஜீவன் அப்பா. உண்மை அல்லாமல் எங்களுக்கு இந்த உலகத்தில் யாரும் ரட்சகர் இல்லை. உண்மையில்ல தேவன் ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானம் உண்டாவதாக என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கிறது போல உம்முடைய சமாதானம், உம்முடைய வழி, உம்முடைய சத்தியம், உம்முடைய ஜீவன் எங்களுக்குள்ள வளரட்டும் சுவாமி. எங்களுக்குள்ள பிறக்கட்டும் ஆண்டவரே, எங்களுக்குள்ள வாழட்டும் ஏசப்பா. எங்களுக்குள்ள ரோல் மாடலாய் ஆகட்டும் சுவாமி. நீர் மகிமைப்படுங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளுங்க. பாவத்திலிருந்து விடுபட கிருபை தாங்க ஏசப்பா. ஆண்டவரே, சுகவீனமாக இருக்கிறவர்களை சுகப்படுத்துங்க, வியாதிஸ்தர்களை சுகப்படுத்துங்க, தேவையுள்ளவர்களுக்கு தேவைகளை தாங்க. தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. ஊழியக்காரர்களுக்கு வேண்டிய தேவைகளை சந்திங்க சுவாமி. எங்களையும் எங்கள் குடும்பங்களையும் வாலிப பிள்ளைகளையும் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். துதிகன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். Have a blessed day. Bye.